உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இப்போ இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. மைண்ட்ல ஃபுல்லோ என்ன குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு. பொதுவா நான் ரிவைவலிஸ்ட், ஆண்டவர் என்ன எழுப்புதல் திட்டத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்றாரு. நான் ஒரு இக்னைட்டர், ஆண்டவர் என்ன அப்படிப்பட்ட திட்டத்துக்கு அழைத்து இருக்கிறாரு. ஆண்டவர் இவ்வளவு மேன்மையான காரியத்தை சொல்றாரு. ஆனா நம்ம எல்லாரும் நிறைய மீட்டிங் போனோம், நிறைய பேர் வீட்டுல செவிச்சோம், நிறைய செஞ்சோம். ஆனா நம்ம மேல அபிஷேகம் வந்தது, அது உண்மை. ஆனா நம்ம போய் கை வச்ச இப்ப அற்புதம் நடக்கிறத கண்ணால பார்க்க முடியலையே. நீங்க அப்படி ஒரு செவ நிலைமையில வந்து கொஞ்சம் உணர்வுள்ளவர்களாகுங்க. இன்னும் நம்ம பேச முடியல, சில ரசிக்கப்படுறது நம்ம கண்கள் பார்க்க முடியலையே. ஏதோ ஒரு பேர் பண்றாங்க, 2 பேர் பண்றாங்க, அது வேற. ஆனா நம்ம பேச முடியல, ரொம்ப ரேரான காரியம் நடக்குது. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பிரச்சனை பண்ண முடியல, நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நம்மளால முடியல. சிலர் அழுது ஒப்பு கொடுத்தேன், ஆவிக்குரிய அடுத்த கட்டத்துக்கு உங்க பிரசங்கத்துல தான் நான் போறேன்னு சொல்ல முடியுமா யாராவது? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குதா? நம்ம சொல்லி அப்படி அடுத்த கட்டத்துக்குள்ள யாரும் போனாங்களா? இல்ல. நான் ஒர்ஷிப் பண்ண முடியல, நம்ம ஒர்ஷிப் பண்ண முடியல. சிலர் ஆண்டவரோட ஈஸியா கனெக்ட் ஆகுறாங்களா? யோசிக்கணும். எதுக்கு அப்போ நிறைய ஊழியர்களை பார்க்கிறோம், அவங்க பேச முடியல கனி இருக்குது, அவங்க பேச முடியல ஒரு பலன் இருக்குது. ஆனா நான் பேச முடியல இங்க வரலையே. ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது நமக்கான நேரம், அழுது புலம்புகிற நேரம். இந்த 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்க தான் போறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை போக்கஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயே தீரணும். ஆண்டவர் தட்டி செபிங்கள. எல்லாரும் யோசிச்சு பார்க்கிறோம், பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பார்க்கிறோம், எல்லாரும் செபிக்க முடியல, ஒரு ரிசல்ட் இருக்குது. எதுக்கு? நாங்க பேச முடியல மட்டும் ஒரு ரிசல்ட் வரல. ஏன் நாங்க பாடு முடியல ஒரு ரிசல்ட் வரல? எதுக்கு ஆண்டவரே? நாங்க சுவிசேஷம் சொல்ல முடியல, ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியல. ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், நாங்க பண்ண முடியும் ஒரு ரிசல்ட் வேணும் ஆண்டவரே. இவ்வளவு நாள் நாங்க பண்ணிருக்கோம், ஒன்னும் பார்க்க முடியலையே. பெரிய லெவல்ல ஒரு அறுவடையை பார்க்க முடியலையே. எங்களுக்குள்ளயும் நாங்களும் ஜெபிக்கிறோம், ஆனா பெரிய ரிசல்ட்ட பார்க்க முடியலையே. கேளுங்களா ஆண்டவர்கிட்ட. நாங்களும் தானே சிலர்களை கை வச்சு ஜெபிச்சோம், ஒரு மாற்றத்தை பார்க்கலையே. நாங்களும் தானே சுவிசேஷம் அறிவிச்சோம், நாங்களும் தானே போதிச்ச வசனத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலையே. ஆண்டவர்கிட்ட கேளுங்களா. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் பயன்படுத்துறீங்க, நிறைய பேரை பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னைக்கு எங்களை பயன்படுத்த போறீங்க? நாங்களும் ஆசைப்படுறோம். எங்களுக்கும் தரிசனம் கொடுத்தீங்க, எங்களுக்கும் சொப்பனம் கொடுத்தீங்க, நிறைய காரியத்தை எங்களோடையும் பேசினீங்க. ஆண்டவரே, ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதே அதிகாரத்துல சொல்றாரு, ஓங்கி வளருகிற பயிராகி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ தரிசனம் கண்ட, அதனால அது நிறைவேறிச்சுன்னு சொல்ல வரல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்போ வளர்றியோ, வளர்ந்து ஒரு பயிராகும் பட்சலதான் நீ 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். சும்மா கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி தேவை. இன்னைக்கு தேவன் என்ன ஒரு அபிஷேகத்தினால தொட்டுட்டாரு, நாளைக்கு என்ன செஞ்சிருவேன்னா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ வளரணும். வளர்ந்து ஒரு பயிராகும் வரைக்கும் நீ ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியாது. நீ எவ்வளவுதான் நம்ம நிறைய பண்ணிருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்டாரு, நிறைய செஞ்சிருக்கலாம், நிறைய எஃபெக்ட் எடுத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, வளர்ந்து பயிராகும் வரை, வளர்ந்து ஓங்கி வளருகிற பயிராகும் வரைக்கும் நம்ம ரிசல்ட்டை பார்க்க முடியாது. ஏன் நம்ம ரிசல்ட்டை பார்க்க முடியல? நிறைய ட்ரை பண்ணிட்டோம், நிறைய செஞ்சிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, வளராத பட்சத்தில் கனி கொடுக்க முடியாது, வளராத பட்சத்தில் ஒரு பலன் கொடுக்க முடியாது, வளராத பட்சத்தில் சிலர் நம்ம மூலமா ரசிக்கப்பட முடியாது, வளராத பட்சத்தில் சிலர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டு உணர்வடைய முடியாது. ஆண்டவரை இப்ப நம்ம செபிக்க முடியும். முதலாவது, என்ன வளர பண்ணி ஆண்டவரே, என்ன வளர பண்ண ஆண்டவரே. எதுக்கு என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு சிலர் கூட ஆண்டவருக்குள்ள நெருங்கலையே? எதுக்கு நான் சுவிசேஷம் அறிவித்தோம், சிலர் கூட ரசிக்கப்படலையே? எதுக்கு நான் இவ்வளவு காரியம் செஞ்சோம், ஒரு தோற்றம் இல்லாத மாதிரி இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, வளருங்க. ஊழியத்துல ஏன் ரிசல்ட் இல்ல? ஆண்டவர் சொல்றாரு, வளருங்க. நீங்க வளர்ந்த உடனே ரிசல்ட் பார்க்க முடியும், வளர்ந்த உடனே ரிசல்ட் பார்க்க முடியும். ஒரு விதைய விதைச்ச உடனே ரிசல்ட் பார்க்க முடியாது, அது வளர்ந்த பிறகுதான் ரிசல்ட் பார்க்க முடியும். ஆண்டவர் ஜெபிக்கிறேன், என்னையும் வளர பண்ணுங்க. இன்னைக்கு என்ன வளர பண்ணுங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், என்ன வளர
பண்ணுங்க ஆண்டவரே, என்ன வளர பண்ணுங்க, வளர பண்ணுங்க, வளர பண்ணுங்க. நான் இப்படியே இருந்துடக்கூடாது. நிறைய பேர் குழந்தையானவே இருந்து குழந்தையாகவே இருந்துட்டாங்க. அதனால குழந்தைய போல பேசினேன். அதான் பவுல் சொல்றாரு, நான் குழந்தையா இருந்த போது குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல யோசித்தேன், குழந்தைய போல சிந்தித்தேன். அப்ப குழந்தையா இருக்கும் போது குழந்தைய போலதான் பயனுள்ளவர்களாகவே இருக்க முடியும். ஆனா அடுத்த சொல்றாரு, நான் புருஷனா இருந்த போது குழந்தைகளுக்கு ஏற்றவர்களை விட்டு விட்டேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம பூரண ஒரு வளர்ச்சி வேணும். புருஷனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானம், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி ஆண்டவர் நம்மளை கொண்டு போகணும். ஒரு குழந்தையாவே இருந்தா நமக்கு நம்மளை பயன்படுத்த முடியாது பாருங்க. குழந்தைக்கு கொடுக்கலாம் முடியும், குழந்தைக்கு வாங்கலாம் முடியும், குழந்தைக்கு நம்மளால கொடுக்க முடியும். ஆனா குழந்தை நம்மகிட்ட எதுவுமே கொடுக்க முடியாது. தெரிஞ்சுக்கணும், குழந்தையால எதுவும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம தான் குழந்தைகளுக்கு சிலதை கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம குழந்தையா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்க முடியாது. அதற்காக நம்ம வளர்ந்துதான் ஆகணும். எப்போ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை விட்டு விடுகிறோமோ அப்பதான் நம்ம பூரண புருஷனாய் மாற முடியும். ஆண்டவர்கிட்ட செடிங்களை என்ன வளர பண்ணுங்க, என்னையும் அப்படிப்பட்ட ஒரு மனைவிக்குள்ள கொண்டு போங்க, என்னையும் நீங்க மாற்றுங்க. ஆண்டவர்கிட்ட செடிக்கலாமா? அப்ப நம்ம வந்து நிறைய பேரு தரிசனத்தை பார்த்தாங்க, சொப்பனம் கண்டாங்க, எழுப்புதல் ஒன்ன கொண்டுதான் எல்லாரும் சத்தத்தை கேட்டாங்க. எல்லாரும் பிரகாசிக்கல, சிலர் தான் பிரகாசிச்சாங்க. ஏன்னா பாதி பேர் குழந்தைக்குரிய அனுபவத்திலே நின்றுட்டாங்க, சிலர் கொஞ்சம் வளர்ந்து நின்றுட்டாங்க. ஆனா பூரண புருஷனாகி ஞானேந்திரிகள் ஆகும்போது நம்மளை கொண்டு செய்கிற காரியம், தேவன் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, வளருகிறவனை கொண்டுதான் செய்ய முடியும், வளர்ந்தவனை கொண்டுதான் என்னால செய்ய முடியும். ஓங்கி வளருகிற பயிராகி அதற்கு அப்புறம் தான் பலன் கொடுத்தது என்று எழுதப்பட்டிருக்குது. அப்படி ஸ்தோத்திர செலுத்தி ஆண்டவருடைய செவிகளை என்ன வளர பண்ணுங்க, என்ன வளர பண்ணுங்க. நான் யாருக்கவே நம்ம பல தடவை தியானிச்சிருக்கோம். யூதா காரியத்துக்கிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நீ அப்போஸ்தலன்னு சொன்னாரு. யூதா காரியத்துக்கு சொன்னாரு, பரலோகத்துல உனக்கான மேன்மையான இடம் இருக்கு, நீயும் கோத்திரத்தை, நீ இஸ்ரவேல்ல 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை நீ நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லியிருந்தாரு. மேலான ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனா அவன் வளர, அவன் உலகத்தில் உள்ள அசுத்தமான காரியத்துக்காக எல்லாத்தையும் இயேசுவையே விட்டுட்டான், இயேசுவையே காட்டி கொடுத்துட்டான். யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, வளராத பட்சத்துல உங்க மேல தேவ வார்த்தை இருக்கலாம், தேவ தீர்மானங்கள் இருக்கலாம், தேவனுடைய அபிஷேகம் இருக்கலாம், தேவனுடைய எழுப்புதல் திட்டம் இருக்கலாம், எல்லாம் உங்க மேல வச்சிருக்கலாம். ஆனா அது உங்க கையிலதான் இருக்கு. அதுக்கு ஒப்பு கொடுத்து போறதோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அந்த கிருபையை கொடுத்துருங்க, அதுக்குள்ள நான் பயணித்து போகிறதுக்குரிய கிருபையை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் செவிக்கலாமா? ஒரு நிமிஷம். இத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் உலகத்தில் அத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. ஆனா பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள் ரொம்ப சிலர், ரொம்ப சிலர். காரணம் என்னன்னா பலர் வளரவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு சிலர் வளர்கிறவர்கள் தேவை, சிலர் வளரட்டும், சிலர் வளரட்டும். சீடர்களை 3 வருஷம் கூட வச்சு சேர்த்து வளர்த்துக்கிட்டே இருந்தாரு, ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப அந்த கிருபைகளை கேட்கிறேன், என்ன வளர பண்ணுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு சில காரியத்தை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். இப்பவே அந்த கிருபை வருது, வருது. சில நாள் அந்த கிருபை வருது, அந்த வளர்கிற கிருபை வரட்டும், வரட்டும், வரட்டும். லேக்கா ரூட்டா காத்தா லீட்டா காச்சோ ரீவேலா ஹாத்துசியா. சிலருக்கு அப்படிப்பட்ட உதவிகள் வருது, சிலருக்கு அப்படிப்பட்ட உதவிகள் வருது, சிலருக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் வருது. நீங்க செவிங்க, கண்ணை மூடிட்டீங்க, ஆண்டவர்கிட்ட அப்பா என்ன வளர பண்ணுங்க, செவிங்க, செவிங்க, விடாதீங்க. அந்நிய வார்த்தை பெற்றவங்க அப்படி அந்நிய வார்த்தையில அந்த கிருபையை விட்டாதீங்க. தேவனுடைய சொல்லுங்க நம்ம மேல வளர பண்ணுகிற கிருபை. சிலர் மேல ஒரு உணர்வுள்ள ஆவி, உடா காட்டா லீட்டா காட்டா உடா காட்டா கையோ ஆவியவர் பலமா உணர்த்தினதுனால சொல்றேன், எனக்கு சிலர் வளரணும்னு நான் விரும்புறேன். ஆவியவர் சொல்றாரு, நான் சிலர் வளர வேண்டும் என்று விரும்புகிறேன், சிலர் வளரணும்னு ஆவியவர் விரும்புறாங்க. வளருங்க, வளருங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. உடாக்கா கே 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 உடாக்கா பாலஸ்தியா லீக்ரவட்டா ராகாட்டா உடாவல சம்ரேகோ. I feel the fire in the heart. ரீகதோ லீக்ரோல சஞ்சலக்கயா லீகராசியா உடாக்காலோ சஞ்சலயா. ஓ படிங்க, படிங்க, எங்க ஓமத்திரி படிங்க, எங்களை வளர பண்ணுகிறவரே. ஓ thank you Jesus. உடாக்கா லீபாக்கோ லீபாக்கோ உடா சஞ்சோக்கோ லீகரஸ்தா லூபஹாசுலா லீக்ரவலஸ்தியா. ஓ ரஸ்தா லீபாராக்கோ லீபாராக்கோ உடா சஞ்சலோ ஓ லீபாமா சஞ்சலோ லீபாக்கோசியா. ஓ உங்களை குறித்ததை நிறைவேற்றும்படிக்கு நீங்கள் வளர்ந்தே ஆக வேண்டும், வளர்ந்தே ஆக வேண்டும். யாக்கோபு மேலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, யாக்கோபுக்கு மேலதான் வார்த்தை உண்டானது,
ஆனால் அது இஸ்ரவேல் மேல் நெருங்கி நிறைவேறிச்சு எழுதப்பட்டிருக்குது. இஸ்ரவேல கொடுத்தது யாக்கோபுக்கு. ஏன் இஸ்ரவேலுக்கு நிறைவேறணும்? ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு எத்தனா இருக்கிறார், யாக்கோபால யோசனை கிடையாது, அவன் குழந்தையா இருக்கிறான், அதனால யோசனை கிடையாது. அவன் இஸ்ரவேலாய் மாறியாகணும். அவன் எப்ப இஸ்ரவேலா மாறுறானோ அப்பதான் வார்த்தை இறங்கும். அந்த கிருபை எங்களை வளர பண்ணுகிற அந்த கிருபை எல்லா கட்டுகள் உடையட்டும், சில தலைகள் விலகட்டும், சில தலைகள் விலகட்டும், கிருபை உண்டாகட்டும். வளரும்படியான கிருபை, வளரும்படியான கிருபை. ஓ ராஸ்தாகாராசியா லீபாரா கோனாசியா உடகட்டா லீபாகரம் சேதியாந்தல ஊராமலா சக்கட்டா. அப்படி கண்ணுல பேசிட்டுங்களே, அப்படி ஆவியில நிரம்பி சோதனை தடுத்துங்க. உங்களை கருத்தோட சோதனை தடுத்துங்க, கருத்தோட துதிங்க, ஆவியோட துதிக்கணும், ஆவியோட துதிங்க. இன்னைக்கு ஒரு பெருமை பெற்றுதான் போகிறோம், வேற கிருமையை பெற்றுதான் போகிறோம். ஆவியோட சொல்ல விரும்புகிறார். சிலர் உணர்வுள்ள ஆக்கி சிலர் வளர பண்ண விரும்புகிறார். ரீகா லாத்தாக்கோ ரீபா ரோக்கோ ரீகா லாத்தாக்கா ரீபா கரோச்சே ரீபா கச்சோ லபிச்சோ ரீபாச்சோ ரீகா லோத்தாக்கா கையா ஓரவங்க சந்தலவா. அந்த கிருபை வரைக்கும் ஒவ்வொருத்தர் மேலே ஓரா ஹாத்துரி ஏஹத்திரி ஓரா கத்ரோன மலீத்ரா கச்சோ கையாலா ஓரவா. அவர் வளர மூச்சுலதான் அந்த கிருபையை தர முடியுமா? ஆமா பவுல் 3 வருஷம் அவன் தேவனை நேரடியா பார்த்திருந்தாலும் 3 வருஷம் அரபி தேசத்துல உட்கார்ந்து சகல வெளிப்பாடுகளில் திரும்ப பெற்று நான் ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்ற பின்புதான் ஊழியம் செய்ய முடிந்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் வளர்ந்தாதான் பலன் கொடுக்க முடியுமா ஆண்டவரே? பவுல் அப்படிதான் செஞ்சான். சீசர்கள் 3 வருஷம் தேவனோடு இருந்தார்கள். அதற்கப்புறம் தான் வல்லமையை ஏற்பட்டாங்க. அது வரைக்கும் ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியம் செய்தார்கள். எல்லாரும் செஞ்சாங்க. பவுல் செஞ்சதை பார்க்கிறோம், பேதுரு செஞ்சதை பார்க்கிறோம். ஆனா ஊழியர்களை எப்ப வந்துச்சு தெரியுமா? அவர்கள் வளர்ந்த பிறகுதான். சரி, நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? டைம் ஆன உடனே வளர்ச்சி வந்துடும் அப்படின்னு நினைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, டைமுக்கும் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒருவேளை சில 3 வருஷம் அவங்களுக்கு வளர்றதுக்கு எடுத்திருக்கலாம். ஆனா சிலர் 8 வருஷம் ஆகியோ 10 வருஷம் ஆகியோ நம்ம பார்க்கிறோம். ஒரு பலனும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்படி வளர முடியும்? நமக்கு ஒரு கொஸ்டின் வரணும், எப்படி ஆண்டவரை வளரணும்? நீங்க வளர்ச்சின்னு சொல்றீங்க, எப்படி வளரணும்? ஆவிக்குரிய மனுஷன் வளரணும்னா 2 காரியம் அவசியம். இந்த இடத்துல பாக்குறோம், ஒண்ணு விதை விதைக்கப்பட்டதுன்னு பாக்குறோம். அப்போ விதைச்சாதான் ஒரு பலன் வரும், விதைச்சாதான் ஒரு வளர்ச்சி வரும். இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு, விதைக்காதபடி நீ வளர்ச்சி எதிர்பார்க்க முடியாது. அப்போ முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முதல்ல விதைங்க. அப்போ விதைக்கப்படுறதுன்னா என்னது? விதைக்கப்படுறதுனா அந்த இடத்துல வசனத்தை குறிக்குது. வசனம் ஒரு விதையை குறிக்குது, ஜபம் ஒரு விதையை குறிக்குது. இடத்துல எழுதப்பட்டிருக்குது, கண்ணீரோடு விதைக்கிறவன். அப்போ ஜபம்ங்கிறது ஒரு விதை. அப்போ பைபிள் ரீடிங், ஒரு பைபிள் மெடிடேஷன், வசனம்ங்கிறது ஒரு விதை. இது விதைக்கப்படணும். இதை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒரு காரியம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நம்முடைய மைண்ட் செட்ல நினைக்கிறோம், நான் ஜெபிக்கிறேன், ஓரளவு நான் ஜெபிக்கிறேன், ரொம்ப சூப்பர், நம்ம ஜெபிக்கிறோம். நிறைய பேர் வசனம் வாசிக்கிறது கிடையாது. நிறைய பேர் என் லைஃப்ல நான் பண்ண தப்பு இதுதான், முதல்ல செஞ்சு தப்பு இதுதான். ஆண்டவர் என்னோட இடைப்பட்டது. நீ ஜெபிக்கிற சரி, ஆனா பைபிள் 10 நிமிஷம் தானே வாசிக்கிற, இதுதான் தேவன் என்னோட இடைப்பட்டது. சிலருடைய லைஃப்ல இன்னைக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறார். நீங்க வளரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா தண்ணியை மட்டும் ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் தண்ணி மட்டும் ஊத்தினா வளராது, நீ விதையையும் போடணும், அப்பதான் வளரும். தினமும் நம்ம வளரணும். ஆண்டவர் சொல்றாரு, வசனம் உள்ள விதைக்கப்படட்டும். டெய்லி வேதத்தை தியானிக்கணும். 1 மணி நேரம் செபிச்சீங்கன்னா 1 மணி நேரம் வேத வாசிக்கணும். அதுதான் கரெக்டான ஒரு அனுபவம். ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நம்மளை நடத்தணும். நிறைய பேர் நினைக்கிறோம், ஏன்டதான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சிலர் மூலமா பேசுறாரு, ஏன்டதான் ஆண்டவர் அந்த பிரசங்க மூலமா பேசுறாரு, ஏன்டதான் ஆண்டவர் எந்த கனவுல பேசுறாரு, தரிசனத்துல பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இதுலதான் இப்படி ஆண்டவர்
கேட்கிறாரோ அதுவும் ஆண்டவருடைய வசனம் தான். அதுக்கு வல்லமை இல்லைன்னா அதற்கு எப்படி வேறு வசனத்துக்கு வல்லமை இருக்கும், அதே வல்லமை இருக்குது. ஆனாலும் அது என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும், என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு வரும். ஆனா அடிக்கடி உங்களுக்கு தேவனுடைய தொடுதலோட உங்களுக்குரிய காரியங்கள் தேவ வசனத்துல கிடைக்கும். ஏன்னா என் லைஃப்ல அதுதான் நான் அனுபவிச்சேன். அந்த நாட்கள் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கேன், தேவனுடைய தரிசனங்கள் நான் பார்த்திருக்கோம். நம்ம நிறைய தேவனுடைய சொப்பனம் கொடுக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இதனால உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கிறது கொஞ்சம். நீங்க வேற வசனத்தை வாசிக்க முடியலாம், ஆவியான புது புது காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை ஒவ்வொரு செகண்டும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருப்பாரு, உங்களை வளர பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்போ வசனமும் வேணும் அது சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த வசனம் வந்த பிறகு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த ரெண்டு லைஃப்ல எவ்வளவு அதிகமா இருக்கும் அவ்வளவு ஸ்பீடா உங்க வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம். ஏன் சிலருக்கு 8 வருஷம் ஆகுது, சிலருக்கு 12 வருஷம் ஆகுது, பவுலுக்கு 3 வருஷம் ஆச்சு, பேதுருக்கு 3.5 வருஷம் ஆச்சு. அது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எவ்வளவுக்கு கரையம் கொடுக்குறீங்களோ, எவ்வளவுக்கு விதைக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு பார்த்து உங்களை பயன்படுத்த முடியும், அவ்வளவு பார்த்து உங்களை பயன்படுத்த முடியும். அவ்வளவுக்கு பலன் கொடுப்பீங்க. எவ்வளவுக்கு கரையம் கொடுக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு கரையம் கொடுத்து ஜெபிக்கிறீங்களோ. பைபிள் உள்ள போகணும். நிறைய பேர் ஜெபிக்க மட்டும் செய்வாங்க, அவங்களுக்கு தாமதிக்கும். சிலர் வசனம் மட்டும் வாசிப்பாங்க, அவங்களுக்கு தாமதிக்கும். இந்த ரெண்டு கோர்வையும் சேர்ந்து போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பாஸ்டான ஒரு வளர்ச்சி உங்களுக்குள்ள உண்டாகும், பாஸ்டான ஒரு வளர்ச்சி. அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். அப்படி கண்களை மூடி ஜெபிக்கல, எனக்கு அப்படிப்பட்ட கிருபை வேணும். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றோம், என்னால பைபிள் வாசிக்க முடியலையே, எனக்கு கிருபை இல்லையே. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவர் அந்த கிருபையை நம்ம மேல வைக்கட்டும். இன்னைக்கு கேளுங்க, எனக்கு வசனத்தை சொல்லிட்டாங்க, எனக்கு வசனத்தை சொல்லிட்டாங்க, எனக்கு வசனத்தை சொல்லிட்டாங்க, எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு புரியலையே. கேளுங்க கேளுங்க, எங்க இருந்தாச்சும் உதவி வரும், எங்க இருந்தாச்சும் உதவி வரும், எங்க இருந்தாச்சும் உதவி வரும். ஆவியானவர் சொல்லுவாரு அந்த செகண்ட்ல இருந்து உங்களுக்கு அந்த கிருபை சில நாட்கள் கண்ணீர் வடிக்கும் போதுதான் அந்த கிருபை உங்க நாள வரும். அந்த சில உங்களுக்குள்ள இருதயத்துல விருப்பத்தோட கேளுங்களேன், அந்த கேளுங்களேன். நிறைய பேருக்கு ஜெபிக்கிறீங்க, நிறைய பேர் ஜெபிச்சிருக்கீங்க, ஆனா பைபிளுக்குள்ள போக மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட இந்த கத்தி நீங்க உடையட்டும், எனக்கு இந்த கத்து உடையட்டும், எனக்கு இந்த கத்து உடையட்டும். அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது சில கிருபை மேல இறங்கட்டும். உங்க இருதயத்துல இந்த வாஞ்சையோட ஜெபிங்கள, அப்படி இருதயத்துல ஒரு வாஞ்சை வரட்டும், வாஞ்சை வரட்டும். ஆண்டவர் சிலரோட பேசிட்டு இருக்காரு, கிளியரா பேசிட்டு இருக்காரு. சிலரை வேகமா எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புறாரு. ஆனா நீங்க பைபிள் பக்கமே போக மாட்டேங்கிறீங்க, பைபிளுக்கு ரொம்ப டைம் கம்மியா கொடுக்குறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டுமே தேவை, ரெண்டுமே தேவை. ஒத்த ரெக்கையினால நீங்க பறக்க முடியாது, ஒத்த ரெக்கையினால பறக்க முடியாது. ஆவிக்குரிய லைஃப் எப்படின்னா கழுகுகளை போல சிறகுகளை அடித்து பறக்கிற லைஃப், சட்டைகளை அடித்து பறக்கிற லைஃப். இதுல ஒத்த 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 இதை வச்சு உங்களால போகவே முடியாது, ரெக்கையை வச்சு உங்களால வளர முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உயர பறக்க விரும்புறீங்க, ஓங்கி வளர விரும்புறீங்க, அப்ப ரெண்டுமே வேண்டும், ரெண்டுமே வேண்டும். தண்ணியை ஊற்றணும், விதையை வளர்க்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவதாக. அப்படி சொன்னீங்கள ஒரு அந்நிய பாசத்துல கொஞ்ச நேரம் சோர்வடையாம செவீங்க, சோர்வடையாம செவீங்க. கிருபை இறங்கட்டும். இன்னும் ஒருவேளை நம்ம யோசிக்கிறோம், எனக்கு தான் ரெவல்யூஷன் இருக்கு, இன்னும் டீப்பா போகட்டும், இன்னும் ஆழத்த தேவன் கற்றுக் கொடுக்கட்டும். அப்படிப்பட்ட கிருபைகள் இறங்கட்டும். அந்த ஒவ்வொருத்தர் நாளையும் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் நாளையும் அப்படிப்பட்ட கிருபை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். அப்போ வேற ஒண்ணு புரிய மாட்டேங்குன்னு சொல்றாங்கல்ல, இப்ப அந்த உணர்வுள்ள ஆவி, உணர்வுள்ள ஆவி ஒவ்வொருத்தர் நாளையும், ஒவ்வொருத்தர் நாளையும், ஒவ்வொருத்தர் நாளையும் தடைகள் விலகட்டும், 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 விலகட்டும். கட்டு உடையட்டும், 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 உடையட்டும். நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம், செபிக்கிறோம், நான் பைபிள் ரீட் பண்ண ஆண்டவருடைய கிருபை கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுப்பார், யாருக்கு தெரியும்? இந்த நிமிஷம் அந்த கிருபையை கொடுக்கலாமே. நான் இப்படிதான் யூடியூப்ல ஒரு மெசேஜ் கேட்டுதான், அல்லது எனக்கு வசனம் தெரிய மாட்டேங்குது, அலமுச்சுல அந்த யூடியூப்ல பேசின பிரச்சனையா சொன்னதுதான் உன் கண்ணுகளை பிரகாசிக்க பண்ண வேண்டும் சொன்னாரு. கேட்ட அந்த நிமிஷத்துல இருந்து என் கண்கள் திறக்கப்பட்டது. அன்னையிலிருந்து வசனப்படி அர்த்தம் புரிய ஆரம்பிச்சது. யூடியூப்ல கேட்க முடியாது, அது
ரெக்கார்ட் பண்ணது. ஆனா இப்போ நம்ம ஆண்டவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். தேவன் தொடப்போறார். இன்னைக்கு நம்மளை தொடப்போறார். சும்மா இந்த டாபிக் எடுக்க வைக்கல நம்புறேன். நான் நம்புறேன் சொல்லப்போறாரு. ஏதோ இன்னையில இருந்து ஒரு புதிய சப கிருபை, இன்னையில இருந்து புதிய வேத தியானம் பண்ற கிருபை நம்ம மேல வரப்போகுது. உண்மையா சுமிக்கிறதுனால நம்ம மேல அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இறங்குது. தாவீது சொல்றாரு, நான் தியானிக்கையில் இருதயம் அனல் கொண்டது. சிலருடைய இருதயம் அனல் கொள்ள போகிறது. தியானிக்கும் போதெல்லாம் சிலருடைய இருதயம் அனல் கொள்ள போகிறது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வரட்டும். விடாதீங்க. இன்னைக்கு போராடி பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு தொழில் விட்டாகட்டும். எங்களுக்கு சும்மா விட்டுருவீங்களா? இல்ல. இருதயத்துல ஏற்படுகிற ஒவ்வொருத்தர் மேலும் நடப்பாம அனுப்புகிறதாக அல்ல. கொடுக்கிறாரு. இப்ப அந்த அபிஷேகம் நம்ம மேல இறங்குது. எல்லா கட்டுகள் உடையட்டும். செவத்துக்கு தடைகள் விலகட்டும். விடாதீங்க. இன்னைக்கு அவங்க அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போறாரு. சிலர் அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போறாரு. சொல்றேன், சிலர் அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போறாரு. இன்னைக்கு உங்க வேத வாசிப்பு அடுத்த கட்டத்துக்குள்ள போகுது. இன்னைக்கு உங்க அடுத்த கட்டத்துக்குள்ள போகுது. சும்மா இல்ல ஜெபிங்க. கொஞ்சம் விசுவாசம் வரட்டும். இதுல கொண்டு போகிறதுக்காக நன்றி. இன்னும் கூட சிலருக்குள்ள யோசனை வருது. நான் இவ்வளவு நாள் வேலை வச்சுக்கிறேன், நான் இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன், ஆனா என்னால ஒண்ணுமே நடந்த மாதிரி இல்லையே. நான் இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன், இவ்வளவு நாள் வேலை வச்சுக்கிறேன், ஆனா ஒரு மாற்றத்தை நான் பார்க்கலையே. சிலரோட ஆண்டவர் இன்னைக்கு அதுவும் பேச விரும்புகிறார். எடுத்தவங்க வாசிங்க மார்க் 4 அதிகாரம் 26 இருந்து மார்க் 4 அதிகாரம் 26 இருந்து 28. இன்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் இல்லத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி எனில், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் தானாய் கொடுக்கும். ஆமென். இந்த இடத்துல நம்ம கிளியரா பார்க்கலாம். ஒரு மனுஷன் விதைச்சிட்டான், அவன் தூங்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு தெரியாமே வளருது. அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியாம வளர்கிற விதமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க ஜெபிப்பீங்க, நீங்க பைபிள் ரீட் பண்ணுவீங்க, அது வளருதாங்கிறது உங்களுக்கு தெரியாது. நம்ம தூங்கிட்டு இருக்கிற நிலைமை மாறி இருக்குமா? ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும் போது மரம் வளர்ந்துச்சா இல்லையா அவனுக்கு தெரியாது, விதை வளர்ந்துச்சா இல்லையான்னு. அதே மாதிரிதான் இருக்கும். நம்ம நிறைய செய்யலாம். ஒருவேளை சில இரவுகள் நம்ம ஜெபிச்சிருக்கலாம், சில நாட்கள் நம்ம போராடி ஜெபிச்சிருக்கலாம், சில நாட்கள் வேதத்தோடயே உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வீணா போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? சில நாட்கள் கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, இந்த கண்ணீர் எல்லாம் வீணா போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அது உங்களுக்கே தெரியாத விதமா வளர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க போராட நீங்க பேசுற பாஷைகள் சும்மா நினைக்கிறீங்களா? ஆவியானவர் சிலரோட பேச விரும்புறார். உங்களுடைய அழுகையின் ஜபத்துல பார்க்கல நினைக்கிறீங்களா? என்ன கொண்டு ஒரு எழுப்புதலை தர மாட்டீங்களா? என்ன பயன்படுத்த மாட்டீங்களா?
மாட்டீங்களா? எனக்குள்ள கிருபையை வச்சிருக்கீங்களே, இந்த சிலருக்கு பிரயோஜனமாகணும். நான் செபிக்கிறேன், நான் விதைக்கிறேன்னு சொல்லி விதைக்கிறீங்கல்ல, நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நான் பயன்பட்ட மாதிரி சொல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, சின்ன முளை அந்த விதையில இருந்து கிளம்புறது மாதிரி உங்களுக்கு தெரியும். எதெல்லாம் தெரியுமா தெரியும்? முளை கிளம்புறது தெரியும். அப்புறம் அது வெளிச்சமாகி அது மிகுந்த பலனை கொடுக்கிறத நம்ம பார்க்காதபடிக்கு நம்முடைய கண்கள் முடங்குவதில்லை, அது தூங்குவதில்லை, அது மண்ணுக்கு திரும்பாது. நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆவியானவர் நம்மகிட்ட பேசுறாரு. நீங்க ஜெபம் ஒரு செகண்ட் கூட வீண் இல்ல, ஒரு செகண்ட் கூட வீண் இல்ல, ஒரு செகண்ட் கூட வீண் இல்ல. உங்களுடைய வேத வாசிப்பு, வேத தியானம் ஒரு நிமிஷம் கூட வீணா இருக்க போறதில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மரியாதை நீ என்னிடத்திலிருந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய். யாராலையும் ஒன்றை இருந்ததை எடுக்க முடியாது, யாராலையும் ஒன்றை இருந்து எடுக்க முடியாது. நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாயில்ல, நீ நல்ல பங்கு தெரிந்து கொண்டுட்ட. இதற்கு ஒரு பலன் உண்டு, ஒரு உண்டு. அதை நம்ம பார்க்க அழகா தெரியும். அவர் சொல்றாரு, நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியமும் பலனாய் தானாய் கொடுக்கும். அப்ப ஆண்டவர் இப்ப அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்க போறான். ஆண்டவர் நம்மளோட பேசினார்ல. அப்போ நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், இன்னைக்கு நம்ம நிறைய ஜெபம் பண்ணிருக்கலாம், இதுக்கு ஒரு ரிசல்ட் தெரியாது. இத்தனை வருஷமா எழுப்புதலுக்கு ஜெபிச்சாங்க, ஒரு ரிசல்ட் நம்ம கண்ணுக்காக தெரியல. லைட்டா கிளம்பின மாதிரிதான், லைட்டா முளைதான் லைட்டா இப்ப தெரியுது எங்கேயோ. ஆனா பெரிய மரம் எல்லாம் பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, முன்பு முளையதான் நீ பாக்குற, அது பயிராகிறத பார்க்க போற. அந்த நாள் வருது வருது. கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோதனை செலுத்தலாமா, ஆண்டவருக்கு சோதனை செலுத்தலாமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செலுத்துற ஒரு செகண்ட் ஜெபம் கூட வீணல்ல. நீங்க சமூகத்துல உட்கார்ந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆகாமிய கூடாரத்துல தங்கியிருந்த 1000 நாட்களை காட்டிடும் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் மேலானது. வேற வேற ஊழியத்திலையும் வேற வேற வேலையிலையும் அலுவல்களையும் நீங்க இருந்து 1000 நாட்களை செலவழிக்கிறதுக்கு ஒரு பலன் கிடைக்குதுல்ல, அதுதான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் பலன். நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கதையை நம்ம இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆழத்துக்குள்ள போயிடலாம். 1000 நாள் ஒரு இடத்துல நீங்க உயிர் கொடுத்து உழைக்கிறதுக்கும் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துல இருக்கிறதுக்கும் சரியானது ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் பக்தன் எழுதி வச்சிருக்காரு வேதத்துல. அப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொண்டீங்கன்னா அப்ப அதுக்கும் இதுக்கும் 1000 நாள் உழைக்கிறதுக்கும் ஒரு நாள் தேவ சமூகத்துல நிக்கிறதுக்கும் ஒரே ரிசல்ட் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப உங்களுடைய சபம் வீடு இல்லை. நீங்க 1 மணி நேரம் சொல்லிட்டீங்கன்னா 1000 மணி நேரம் உழைச்சிருக்காங்க, அதுக்கு ஈக்குவல் ஆண்டவர் சொல்றாரு. ஓ கண்களை மூடி, கண்களை மூடி, எனக்கு கிருபை உண்டாகும், என் கிருபை எனக்கு தேவன் என் மேல திட்டம் வச்சிருக்கிறாரு. என்னுடைய சபை இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் என்னுடைய வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம நினைக்கலாம், நான் ஒரு கூட்டத்துக்கு போனவனே வளர்ந்துடலாமா? கிடையாது. ஒரு மீட்டிங் போனவனே வளர்ந்துடலாமா? கிடையாது. அங்க போயிட்டு ஒருவேளை சத்தியத்தை அறிஞ்சுக்கிடலாம், ஒருவேளை சில காரியங்களை புரிஞ்சுக்கிடலாம். அது கட்டாயம் போகணும், அது தவறாம போகணும், அது வேணும். ஆனா விட்டுறக்கூடாது, சபத்தை விட்டுறக்கூடாது. தனி சபத்துல எவ்வளவு நிற்கிறீங்களோ, எவ்வளவு தேவ சமூகத்தில இருந்து இன்னும் எழுப்புங்க, இன்னும் பயன்படுத்துங்க, இன்னும் வளரணும், இன்னும் அக்கினி வேணும், இன்னும் வல்லமை வேணும். நம்ம செபிக்கிறோம். ஆண்டவர் சொல்றான், அந்த நிமிஷத்திலிருந்து உங்க மேல அப்படிப்பட்ட கிருபைகள் வரும். அதனால நீங்க சபத்தை விட்டுறாதீங்க, சபத்தை விட்டுறாதீங்க. ஓ வேதவா தியானத்தை விட்டுறாதீங்க. அதுதான் உங்களை கிளம்ப போகுது, அதுதான் வளர பண்ண போகுது. கண்களை மூடி, இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி அப்படி அங்கேயே பார்க்கல, அப்படி செவிங்க பார்ப்போம். ஆண்டவர் கிருபைகள் நமக்கு தரட்டும். இன்னைக்கு சிலருக்கு தலை இருக்குது, சிலருக்கு வசனம் எவ்வளவு வாய்ச்சாலும் சரி உள்ள விதைக்கப்பட மாட்டேங்கிறது. காரணம், சத்துருவாங்க பிடிங்கி கொண்டு போறான். விதைச்ச உடனே நிறைய சொப்பனம் வருது, ஈஸியா பிசாசு பிடிங்கிறான். தேவன் பேசுற மாதிரி இருக்கு, ஆனா ஒண்ணு ஞாபகம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? விதைச்ச உடனே பிசாசு பிடிக்கிட்டு போயிடுறான். நிறைய இடங்கள்ல நீங்க செதுக்கிறீங்க, தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது ஒரு பிரச்சனை உங்களை சொல்ற மாதிரி இருக்கு. தொட்டது நீங்க அன்னைக்கு நினைக்கிறீங்க, ஆனா அடுத்த நாள் சொன்னா அது ஏதோ என்னுடைய ஃபீலிங்ஸ் கற்பனையோ அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவன் சொல்றாரு, நான் தொட்டேன், பிசாசு உன்னை ஏமாத்தி உன்னை மறக்கடிச்சுட்டான். நான் சொல்லலன்னு இப்ப சொல்றான். அன்னைக்கு வசனத்தோட உண்மை நான் பேசினேன், அடுத்த நாள் பிசாசு சொல்றான் அது நீயா நடத்திக்கிட்டேன்னு சொல்றான். நீ நம்பிடுற. அந்த சொல்றாரு தலைவர், இது பிசாசுடைய திட்டம், உங்களை ஏமாத்துகிற ஆவிகள். இதுதான் விதைச்ச உடனே வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். விதைச்ச உடனே பிசாசு பிடிக்கிறான். ஓ ராஜேஷ், இந்த கத்து உடையட்டும். கண்களை மூடி சொல்லுங்க. ஓ இவ்வளவு வல்லமை உள்ள வேக வச்சிடும், இடத்துல விதைக்கப்பட்டது யாரும் பிடிக்க முடியாது. சொல்லுங்க, அப்படி கத்து உடையட்டும், உடையட்டும், உடையட்டும். சிலருக்கு வசனத்தை பெற்றுக்கொண்டோம், வீட்டுல போராட்ட வசனத்தில் இருக்கும் துன்பம் எழுதப்பட்டிருக்கு.
இருக்குது. வசனத்தினால நன்மை மாத்திரம் இல்லை, துன்பமும் வரும். அந்த வசனத்தை நிமித்தம் சிலர் இந்த துன்பத்தை பார்த்தவனை தூரமா ஓடிடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த துன்பத்துக்குள்ளேயும் நிலைத்து நிற்கணும், இதுக்குள்ளேயும் நிலைத்து இருக்கணும். அவன் தான் நல்ல நிலத்திலே விளைக்கப்பட்டவன். அதோட கண்களை மூடி துன்பத்தை கண்டவனை நம்ம ஓடுறதுக்கு என்ன அவ்வளவு கோலையா இல்ல. எனக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் இயேசுவ மறிச்சதில் இருந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இயேசுக்குள்ள என்ன ஆவி இருந்ததோ அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். இயேசுக்குள்ள இருந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். யாருமே மேற்கொள்ளக்கூடும். எனக்கு வருகிற துன்பமோ நாசம் மோசமோ எது என்ன மேற்கொள்ள முடியும்? என்னுடைய இல்லாமைகள் என்ன மேற்கொள்ள முடியுமோ? முடியாது, முடியாது. உலக இச்சைகளை என்ன மேற்கொள்ள முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள ஆவியானவர் ஒரு ரட்சகே செலுத்துங்க. துதிக்க துதிக்க சில கட்டுகள் உடையட்டும். சில மேல உள்ள கிரியைகளை இச்சையின் கட்டுகள் உடைகிறது. உடையட்டு உடையட்டும். துதிக்க துதிக்க சில நுகங்கள் முடியட்டும் முடியட்டும். லேக்கா ராக்கா கோச்சோ லீபா ரோக்கோடி அன்சரா லீப்ரா கோச்சோ ரீகா கோச்சா லேவே கேக்கோ லாபிஸ்டா கோச்சா எல்லாம் கட்டு உடையட்டும். அப்படி சரிங்களே, விடாதீங்க விடாதீங்க. நீங்க அப்படி இழைப்பாயிராதீங்க. இதான் நல்ல டைம். சரிங்க, கட்டு உடையட்டும் உடையட்டும் உடையட்டும். ஏன் துன்பம் வந்தவொடனே நம்ம நினைக்கிறோம் ஒரு கவலை வந்துருச்சு, இன்னைக்கு கவலை வந்ததுனால இன்னைக்கு செபிக்கல, எனக்கு பிரச்சனை வந்துட்டு அதனால செபிக்கல, இன்னைக்கு செபிக்கல நம்ம நினைப்போம். அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம செபிக்கல, இன்னைக்கு நான் தண்ணி ஊத்தல அர்த்தம், இன்னைக்கு நான் வேத வாசிக்கலன்னா இன்னைக்கு விதைக்கல அர்த்தம். அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுடைய வளர்ச்சி ஸ்லோ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க டெய்லி ஊத்துனீங்கன்னா வேகமான வளர்ச்சியை பார்க்கலாம். ஒரு நாள் கவலை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்லோ ஆக்குது. ஒரு மணி நேரம் செபத்தை பறிச்சுட்டா 1000 மணி நேரம் பிறந்தாடி ஒர்க் ரிசல்ட், அந்த ரிசல்ட்ட உடச்சியா சாத்தம், அதை உங்ககிட்ட இருந்து புடியா சாத்தம். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால விடாதீங்க விடாதீங்க. கிருபையை கேளுங்க. நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. எனக்கு அந்த கிருபை வேணும். அப்பா, ஒரு கண்டினியூஸா ஜெபிக்கிற கிருபை, கண்டினியூஸா ஜெபிக்கிற கிருபை இறங்கட்டும் இறங்கட்டும். Lekaro Shakata, Lebekaro Sakianta, Libakaro Sakiano, Urachakaro Samati, Libakato, oh, they children, Yeregato, Lake Reko Saya Kalama, the number, Telek Bros in American number, Telek Gedepati number, what is all the number Negro, Niki Zabikana in now the number Negro, Anna Sabrari, Zabikana, one of the last, one of the last, one of the last, what is all Sabbath. 1000 நாளுக்குரிய பலனை நீ இழந்து போயிட்ட. இன்னைக்குதான பைபிள் ரீட் பண்ண நினைக்கிறோம். இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இதை குறிச்சு எச்சரிக்கையா இருங்க, இதை குறிச்சு எச்சரிக்கையா இருங்க. எவ்வளவுக்கு வளர்றீங்களோ அவளுக்கு பலன் 30 60 100 உங்க கையில தான் தீர்மானிக்க முடியும். எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க, எவ்வளவு செபிக்கிறீங்க, எவ்வளவுக்கு ஆவியானத்துக்கு இடம் கொடுக்குறீங்க, அது உங்க கையில தான் இருக்கு. லேக்காரோ சக்கரோ கலிகிரஹோ ரிகாலோ சக்கதா ஒரு கிருபை எனக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிறேன். எனக்கு நீங்க எங்க குறித்ததை நான் நிறைவேற்றி முடிக்கணும். எவ்வளவு பலன் கொடுக்கணுமோ அது கரெக்டா நான் கொடுத்தா ஒரு சித்தத்தை 100 முடிக்கணும். 100 மடங்கு நான் பலன் கொடுக்கணும். எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க, அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க. ஏமல் அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கட்டும். கண்களை மூடி எப்படி செவிக்கிறோம், அந்த அபிஷேகம் நம்ம மேல இறங்கட்டும். அந்த அபிஷேகம் நம்ம மேல இறங்கட்டும். இப்படி செவிக்கும் போது நம்ம மேல அந்த கிருபைகள் இறங்கட்டும். சில கட்டுகள் எல்லாம் விலகட்டும். எந்தெந்த கட்டுகள் இருக்குது நமக்குள்ள, எந்தெந்த நுட்பம் இருக்குன்னு நம்மளாலேயே கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். அந்த கட்டில உடையட்டும். நம்ம அறியாமை சில நுணுங்கள் உடையட்டும். நம்ம அறியாமையை சில கட்டுகள் உடையட்டும். இது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற கிருபைதான். சத்துரு எவை எழுப்பி இருக்கிறார் நமக்கு தெரியாது. அவரே போய் சேர்த்து கொடுத்துருவாரு. லேகா சக்கரோ சங்கரோ நிக்கரோ சங்கரா ரீக்ரோசியாச்சரா ரேகே கேரோசி ரேகோரோ சக்கரா அப்படி யுத்தம் பண்ணுங்களேன். எனக்கு விரோதமா எழுப்புகிற ஆவிகள், என்னுடைய ஆவிக்குரிய லைஃபுக்கு எப்ப இவன் தூங்குவான் அப்படி கடையை விதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சில சத்துருகள் இருக்கிறார்கள். செவிங்க அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுங்க. ராக்கா ராக்கா ரீபாடா வெண்டாரா அரக்கடா சக்கடா ரீபா மக்கொழி எனக்கு விரோதமா எவன் எந்தெந்த சத்துரு நிற்கிறாரோ அவன் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. வானமண்டலத்தின் ஆவியா இருக்கலாம், எல்லா பொருளாத அந்த கால லோகாதிபதியா இருக்கலாம், எல்லா குறைத்தனத்தின் ஆவியா இருக்கலாம், அதிகாரத்தின் ஆவியா இருக்கலாம். அப்படி செவிங்க அந்நிய வாசியில பேசுங்க. சில கிரியைகள் அழியட்டும், சில கிரியைகள் முடக்கப்படட்டும். ராகாட்டா ரீபாலாட்டா ரூகாட்டா எனக்குள்ள கலைகளை நினைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை.
Roni Hantara, Libra Kachoti, Arranges of Kori, Albara Chikato, Libra Kato, Lisa Kata, in the beloved of the Kadivarabala, and he is free. Pala, sit away, Pina, what is going to get Pala Kalumana, Arabella, and the moment you think that Israel அனுப்பி கலைகளை விதைத்தாரோ அதே போல எங்களால் விதைச்சிடக்கூடாது, எங்களால் எதையும் விதைச்சிடக்கூடாது. தேவனுடைய ஆளுகள் வரைக்கும், தேவனுடைய ப்ரொடெக்ஷன் வரைக்கும், எங்களால் தேவ பாதுகாப்பு வரைக்கும், கட்டு உரையற்றும் கல்ல உபதேசத்துக்குள்ள நாங்கள் போயிடக்கூடாது, கையவர்கள் கையில நாங்கள் மாட்டிடக்கூடாது. உலக ஆட்சிய பண ஆட்சிகளை விடுத்திடக்கூடாது. தேவ கிருப ஆட்களைக்கும். ஏன்னா நம்ம தேவன் பெரிய திட்டத்துக்கு அழைச்சிருக்கிறார்கள். நமக்கு விரோதமா எத்தனையோ அக்கினி ஆத்திரங்கள் விசாசனால எரியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம பேசுற சில வார்த்தைகள் அதெல்லாம் அழிகிறது. எல்லா கட்டுகள் உடையும், எல்லா நுகங்கள் முடியும், எல்லா கைகள் அழிக்கப்படைக்கும். இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகள் உடைகிறதற்காக நன்றி. ஆவியானவர் எங்களை முழுசா ஆட்கொள்கிறதுக்காக நன்றி. வைக்கிறது எங்களை ஆட்கொள்ளட்டும். இந்த இருதயத்தை தாழ்த்தி அந்த சொல்லுங்களேன், இந்த இருதயத்தை தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்க ஒண்ணுமே இல்லப்பா, உங்க கிருபையினால எங்களை எப்படியாவது செவ்வையான வழியில நடத்திடுங்க. உங்களுடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில நடத்துவாராக. உங்களுடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில நடத்துவாராக. திரும்பி இருக்க சொல்லாமா, உங்களுடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில நடத்தட்டும். அவைகளை நடத்துகிறதுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதியை எங்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.